நம்ம இந்த வீடியோவில் ஒரு பயோ ஃபெர்டிலைசரும் பயோ பெஸ்டிசைடும் வந்துட்டு நம்ம இந்த கரைச்சல் மூலிமா வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தலாம். இது வந்துட்டு வேறு ஒன்றும் இல்லை, நம்ம நார்மலாக வந்துட்டு வீட்டில் வந்துட்டு யூஸ் பண்ணுற பெருங்காயம் தான். பெருங்காயத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு எடுத்துக்கோங்க. குட்டியாக வந்துட்டு உடச்சி வந்து எடுத்துகிட்டு இதை வந்துட்டு நம்ம 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு நைட்டே வந்துட்டு ஊற வச்சுருங்க. நீங்கள் வந்துட்டு நைட்டே ஊற வச்சுட்டிங்கன்னா காலைல வந்துட்டு பால் மாதிரி மாறி இருக்கும். இது வந்துட்டு இன்னும் கரையில, நான் இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ நீங்கள் நைட்டே வந்துட்டு ஊற வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கரைஞ்சிடும். ஸோ நீங்கள் கரைஞ்சிட்டோன்னா வந்து பார்த்திங்கன்னா பால் மாதிரி மாறி இருக்கும். தண்ணி வந்துட்டு அப்படியே கலங்கலாக மாறி இருக்கும். அப்புறம் அந்த 1 லிட்டர் தண்ணியை வந்துட்டு நீங்கள் அப்படியே செடிங்க மேலே வந்துட்டு தெளிக்கலாம். அப்படி இல்லைனா வந்துட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு வந்துட்டு ஒரு 1 லிட்டர் வந்துட்டு மறுபடியும் தண்ணியை வந்துட்டு ஆட் பண்ணி செடிங்க மேலே வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி வந்துட்டு விடலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பயோ பெஸ்டிசைடாக வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பயோ ஃபெர்டிலைசராக வந்துட்டு நம்ம வந்துட்டு செடிங்களுக்கு வேருங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும் பொழுது செடிங்களில் வந்துட்டு நிறைய பூவும் காயும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு நம்மளுக்கு ஈல்டு வந்து தரும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்கிறதே வந்துட்டு நம்ம வச்சுட்டு வந்துட்டு இது வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது வந்துட்டு எல்லா செடிங்களுக்கும் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு பயோ ஃபெர்டிலைசராகவும் பயோ பெஸ்டிசைடாகவும் வந்துட்டு நம்ம செடிங்களுக்கு வந்துட்டு பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாவே வந்துட்டு கிடைக்கும். செடிங்களும் வந்துட்டு நல்லா வளமாக வந்துட்டு வளரும். ஸோ எல்லோரும் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.